அந்த பக்கம் $150 வாழைப்பழம், 60 முறுக்கு, ஒரு முழு பலாப்பழம், ஒரு டசன் கலரு, ஒரு டசன் சோடா, அத்தனையும் 10 நிமிஷத்துல சாப்பிட்டு அபார சாதனையை ஏற்படுத்துவான் நம்ம சாப்பாட்டு ராமன். நீ சொன்னபடி இவ்வளவையும் 10 நிமிஷத்துல சாப்பிட முடியாது. $20 பந்தயம். 10 நிமிஷத்துல சாப்பிடுவான். சவால் $25 பந்தயம். நீ சொன்ன பந்தயத்துக்கு சம்மதம். அப்படிதான் வலிக்கு சாப்பாட்டாமா எப்படியாவது போட்டியில ஜெயிக்கணும். அடிங்கொப்பம் தன்னானே போட்டின்னு வந்துருச்சுன்னா விடுவனா? ஏண்டா என் மானத்தை வாங்குற? உனக்கு என்னடா குறை வச்சேன்? ஒரு கறி ஒரு சோரமா சேர்த்து உன்னை ஊட்டி வளர்க்கிறேன்டா. அப்புறம் என்ன ஊரெல்லாம் போய் தின்னு என்ன கேவலப்படுத்துற? நான் ஒண்ணு கேவலப்படுத்தல. இந்த ஊர்லயே என்ன மாதிரி சாப்பிடறதுக்கு ஆள் இருக்கா? சொல்லு சொல்லு ஆயா சொல்லு. எப்ப பார்த்தாலும் திங்கிறதானா? ஏண்டா தினம் 4 வேளை உனக்கு ஆக்கி கொட்டல? அடி கொப்பத்தானே சும்மா ஆக்கி கொட்டுற. நான் தினம் பிள்ளையார் கோயிலுக்கு போய் சதுர தேங்காவை பொறுக்கி கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறேன். அதை நீ நல்லா அரைச்சி சட்னி செஞ்சு இட்லி சுட்டு வியாபாரம் பண்ற ஆயா. நீ சும்மாவா ஆக்கி கொட்டுற ஆயா?
ஐயோ, என்னைக்குதான் உனக்கு புத்தி வரப்போகுதோ? புத்தி தானே பொறு. நாளைக்கு என் சிலை கேட்டு சொல்றேன். எந்த பால் மகளா என் கண்ட பெருமடியா உன்ன அனாதையா கோயில்ல பேத்து போட்டு போயிட்டா. பாவமாட்டே, நமக்கு யாருமே இல்லையே. சேர்த்து வளர்த்த நமக்கு நாளைக்கு கொண்டு போறதுக்கு போறோமே நினைப்பேன். நீ இப்படி பேசலாம சோம்பேறியா இருக்கிறியே. ஆயா, என்ன நீ சும்மா என்னை திட்டினே இருக்கிற? அப்புறம் உன்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டே ஓடிடுவேன். பார்க்கிறதே அப்படி சொல்லாதப்பா. நீ எனக்கு கொல்லி போடலைன்னா வேற யாரப்பா போடுவாங்க? என் ராஜா இல்ல. இனிமே நான் உன்னை திட்டவே மாட்டேன். திட்ட மாட்டேன், அப்போ ஓட மாட்டேன். ஐயோ, என்னப்பா வயிற்ற பசிச்சு இட்லி கொடு. பாவு பேல இப்பதானே நான் வெளியில சாப்பிட்டு வந்தேன். யார் சொன்னா நான் சாப்பிட்டேன்னு? யார் பார்த்தது நான் சாப்பிட்டேன்? சத்தியமா நான் சாப்பிடவே இல்லை. என்னையா முறைக்க? ஏன் கதவை சாத்துற? ஏன் கரண்ட் எடுக்கிற? ஏன் அடுப்புல கரண்டிய போடுற? வேண்டாயா, இனிமே நான் போயிட்டு வெளியில போய் இனிமே சாப்பிட மாட்டாயா. மன்னிச்சிடாயா. சூடு போடுறாங்க. அப்புறம் என்ன இட்லி சாப்பிட முடியாது. நான் செத்து போயிட்டா அப்புறம் உனக்கு கொள்ளி வச்ச ஆயா கிடையாது. சாக்காத. இப்படி சொல்லியேதான் என்னை ஏமாத்திடுற. இட்லி விடு. சரி சரி, தட்டு எடுத்துக்கிட்டு வா. என்ன பச்சுதான் வைக்கிற? இன்னும் ஓடண்டா கண்ணு, நிறைய சாப்பிடு. போடு. சட்னி சட்னி சட்னி. இந்த புளியில விட்ட பரவாயில்ல விட்டு. ஐயோ ஐயோ, ஆயா ஒரே ஒரு இட்லி கொடு. நிறைய சட்னி உனக்கு. சாப்பாடுமா சந்தேகத்துல இவ்வளவு தின்னியாடா, இங்க இவ்வளவு தின்றியாடா. உன் கண்ணை கொண்டு வைக்க உள்ள திங்கிறத பார்த்து கண்ணை வைக்கிறேன். வர இட்லி கிடையாது, கொண்டு கிடையாது. எங்க இருந்து வந்தானோ கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மூணு குத்துக்கு கூட கண்ணு. என்னயா செய்யற? திருஷ்டி கழிக்கிறா கண்ணு. களி களி நல்லா களி. வாடா, என் தங்கச்சி காலையில முதல் ட்ரெயின்ல வருது. கரெக்டா 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போய் அவளை கூட்டிட்டு வரணும்னு நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆமாங்க. பின்ன ஏன்டா இவளை லேட்டு? என் கடைசி பிள்ளைக்கு ஜன்னி கண்டு ராத்திரி பூரா ரொம்ப பயமா போயிடுச்சுங்க. டாக்டர் கிட்ட காட்டிட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் நேரமா இருந்துச்சுங்க. ஓஹோ, உன் குழந்தைக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் என் தங்கச்சி ஸ்டேஷன்ல காத்துட்டு சொல்றியா? நான் அப்படி சொல்லலீங்க. வேற எப்படா சொன்னேன்? பூங்குடி மைனர் ராஜரத்னத்துடைய தங்கச்சி வரதுக்கு காரணம் நாம ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கிற 4 பேரை பார்த்தா என் கௌரவம் என்ன ஆகிறது? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எனக்கு தண்டிச்சுதான் பழக்கம். ஓடு, இன்னும் 5 நிமிஷத்துல என் தங்கச்சி இங்க இருக்க. நீ ஜெயிச்சா நீ எடுத்துக்க. எப்படிடா வெட்ட கரும்ப? இப்படி வெட்டியா? இப்படி வெட்டிய
என்னப்பா? சரி வேண்டாம், போகாதே. அவனுக்கோ காக்கா வலுப்பு, தண்ணிக்கு பக்கத்துல வேற விழுந்திருக்கான். போகாதே, ஆபத்து. ஆமாம்மா, வேண்டாம், ஆபத்து. பேசாம இரு. வலிப்பு இருக்கிறவங்க தண்ணி பக்கத்துல வரலாமா? இனிமே இப்படி வரக்கூடாது. அண்ணா, வாமா. பிரயாணம் சௌரியமா இருந்ததா? ஏன் இவ்வளவு லேட்டு? வர்ற வழியில யாரோ சாப்பாட்டுறாம காக்கா வலி போந்து ஏரியில மயங்கி வந்துட்டான். பாவமா இருந்து நான் தான் ஓடி போய் காப்பாத்துறேன். அதான் லேட் ஆயிடுச்சு. பாவமாவது புண்ணியமாவது அதை பத்தி பேச வேண்டியது சாமியாருங்க, அதை கேட்க வேண்டியது ஏன் பசங்க. மைனர் ராஜரத்னத்துடைய தங்கச்சி ஏரிக்கரையில் ஒரு பஞ்சப்பையை தொட்டு காப்பாற்றான்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா என் மரியாதை எல்லாம் ஆகிறது. இருந்தாலும் எனக்கு எதிர்த்து பேசலாம் பிடிக்காது. சொன்னதை கேட்கணும். அதற்கட்டும், பரீட்சை நான் எப்படிமா எழுதிருக்கிறேன்? நல்லா எழுதிருக்கேன். நிச்சயமா பாஸ் பண்ணிடுவேன். ஆமா, இந்த ஜில்லாவிலேயே படிச்சவங்க வேற யாருமே இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆசை. போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்க.